தமிழ் படம்னு ஒரு படம் எடுத்துட்டு உள்ள வர்றதுன்னு இருக்குல்ல, ஐ திங்க் தெர் வாஸ் நத்திங் லைக் தட் பிஃபோர் யூனோ. ஸோ கரெக்ட். மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை நான் அஃபெண்ட் பண்ணிட்டு உள்ள வரேன்டாங்கிற மாதிரி ஒரு Why not? எப்படி ஹவு டிட் ஐ மீன் அதுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சுங்கிறதுலேருந்தே கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். பிகாஸ் தட்ஸ் த கிரேசியஸ்ட் வைல்டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சம் ஒன் கேன் டூ அஸ் அ ப்ரொடியூசர். அந்த படம் இஸ் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். யா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இட்ஸ் வெரி ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் ஹூ ஐ ஆம். யா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து அப்படியே ஸ்டேட்டஸ் கோவை வந்து அக்ரி பண்ணிவிட்டு அதில் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு யாருக்கும் அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ யூ கீப் கொஸ்டினிங் இட்ல ஒரு வாட்டியும் அந்த கேள்வி கேட்டுட்டு வேறு பண்ண முடியுமான்றது தான் ஜேர்னி. நிறைய பேர் வந்து 18 வயசில் வரும்போது அவங்களோட புனிதல் வேறு மாதிரி இருக்கும். 35 வயசில் வந்து தெரிஞ்சு தான் கிணத்துல குதிக்கிறோம். 18 வயசில் இது என்னன்னு தெரியாமல் ஆழம் தெரியாமல் குதிக்கிற குதிப்பு வேறு. 35 வயசில் வரும்போது இது என்ன கிணத்துக்கு அடியில் தண்ணி இருக்கா இல்லையான்னு ஆனாலும் குதிக்கணும் இல்லையா. ஸோ நான் கதை சொல்லணும்னு ஆரம்பித்தது வந்து எல்லாம் தெரிஞ்சு தான் ஆரம்பித்தேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் பை ஆக்சிடெண்ட்டோ யாரோ சொல்லியும் கிடையாது. இது மேலே இருந்த அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டோரி டெல்லர் இருக்கான். அவன் ஹி ஹேஸ் டு ஃபைண்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ஐ ஹேவ் டு டெல் த ஸ்டோரிஸ்ன்னு ஒரு இது இருக்குது இல்லையா. அதை யோசித்து தான் வந்தது. ஸோ ஆர்கிடெக்சர்லேருந்து நான் ப்ரொடியூசராக ஆகும்போது திருப்பியும் டைரக்டர் ஆகணும்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த டைமில் வந்து 35 வயசில் நம்ம ஏடி ஆக முடியாது. அதனால் ஒரு படம் எடுத்து அப்புறம் ஒரு டைரக்டர் எப்படி ஆகணும்னு ஆரம்பித்த ஒரு விஷயம். அண்ட் என்னோட மைண்ட் செட்டுக்கு தான் யூஸ்வலாக படம் பேர் என்ன, ஒரு கம்பெனி பேர் என்ன வைப்பாங்க, சரவணன் ப்ரொடக்ஷன் கம்பெனி, இவங்க கம்பெனி அவங்க கம்பெனின்னு. பட் ஐ திங்க் Why Not is one of the first films which said what the company wants to be. It was very clear. அந்த பிராண்டிங் வந்து என் படத்தை பார்த்துட்டு வெளியில் வரவங்க எப்படிடா இதை பண்ணேன்னு சொல்லும் போது Why Not சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு தான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சது. ஸோ ஐ நீடட் அ ஃபிலிம் தட் ரெப்ரசன்டட் தட் பிராண்ட். ஸோ தட் இஸ் தமிழ் படம். இல்லை தமிழ் படம் வந்து கொஸ்டின் ஹீரோயிசம், தமிழ் படத்தோட கல்ச்சரை கொஸ்டின் பண்ணது தான் தமிழ் படம். எதுக்கு இவ்வளோ வர்ஷிப் பண்ணுறீங்க, ஏன் இது பண்ணுறீங்க, மதர் சென்டிமெண்ட்டு, ஹீரோ சென்டிமெண்ட்டு, இதெல்லாம் இருந்த படம் தானே. ஸோ தட் கிளியர்லி செட் Why Notனா இதுதான் பிராண்டு. தட் வி வில் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ், வி வில் ட்ரை அண்ட் டூ சம்திங் நியூ அப்படின்ற கல்ச்சர். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே இது Why Not ஸ்கிரிப்டானு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இட் பிகேம் அ டெஃபினேஷன். இது நல்ல கதை நல்ல படமாக நிறைய நல்ல படங்களை நான் வேணான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதில் எக்ஸ்பெரிமெண்டேஷன் இருந்திருக்காது, ஒரு ரிஸ்க் டேக்கிங் இது இருந்திருக்காது, ஒரு பவுண்ட்ரியை புஷ் பண்ணுற அந்த சென்ஸ் இருக்காது. அது கீழே ஒரு நெட் இருக்கும், குதிச்சிடலான்னு குதிச்சிருவோம்ல, அது எப்போல்லாம் அது பண்ணியிருக்கணுமோ அது ஒர்க்கே ஆயிருக்காது. அந்த எதுக்காக இந்த படம் எடுக்கணும்னு ஒரு அந்த கட்டுப்பாடு இருந்தவரையும் அந்த படங்கள்லாம் வின் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் அந்த டெஃபினேஷன் Why Notனு ஒரு அட்வென்ச்சர் இருந்துச்சுன்னா that film is worth going in that direction. Okay.